திருச்சி மேலசெந்தாமணி பகுதியில் ஸ்டுடியோ வைத்து நடத்தி வருபவர் ஹரிஹரன். இவர் மும்பைக்கு சென்று நாக்கை இரண்டாக பிளந்து டாட்டூ போட்டு வந்துள்ளார். நாக்கை நீட்டி பாம்பு போல் நாக்கும் நீளும் காட்சியை இன்ஸ்டாகிராமிலும் பதிவு செய்துள்ளார். வணக்கம், நான் தான் டாட்டூ ஆர்டிஸ்ட் ஏலி நீமோ இந்த ஹரிஹரன். இவர் திருச்சிக்கு வந்து தனது நண்பரான ஜெயராமனுக்கும் இதேபோல் அறுவை சிகிச்சை செய்து டாட்டூ போட்டு உள்ளார். ஏலியன் எமோ ஸ்டுடியோ என்ற பெயரில் இவர் சட்டத்திற்கு புறம்பாக இந்த செயலில் ஈடுபட்டதால் மாநகர காவல் ஆணையர் உத்தரவின் பேரில் கோட்டை காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். ஹரிஹரன் மற்றும் ஜெயராமனை கோட்டை காவல் நிலைய போலீசார் கடந்த 2024ஆம் ஆண்டு 12ஆம் மாதம் 16ஆம் தேதியன்று கைது செய்து சிறையில் அடைத்தனர். காவல்துறையினரின் விசாரணையில் ஹரிஹரன் கடந்த 1 வருட காலமாக இந்த ஸ்டுடியோவை வைத்து நடத்தி வந்துள்ளார். 7 மாதத்திற்கு முன்பாக மும்பைக்கு சென்று கண்களை நீல நிறமாக மாற்றி நிறத்தை பூசியும் 7 லட்சம் ரூபாய் செலவில் நாக்கை இரண்டாக பிளந்து அறுவை சிகிச்சையும் செய்து வந்துள்ளார். இவை அனைத்தும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. நாக்கை பிளந்து டாட்டூ போட்டு கைதாகி சிறையிலிருந்து இந்த வருடம் ஜனவரி 8ஆம் தேதியன்று ஜாமீனில் வெளிவந்த ஹரிஹரன் மற்றவர்களுக்கு வேண்டுகோள் விடுத்து நன்றி தெரிவித்து அறிவுரை வழங்கி வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். நான் வந்து டாட்டூ அண்ட் பாடி மாடிஃபிகேஷன் பண்ணேன். பாடி மாடிஃபிகேஷன் பண்ணதெல்லாம் தப்பாயிடுச்சு. இதுக்கு நான் முறையான சான்றிதழ் நான் பெறலை. என்னோடய ப்ராக்டிஸ்னால இதை பண்ணிட்டேன். ஸோ இது வந்து சட்டப்பூர்வமாக தப்பு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை வந்து எஸ்பி வருண்குமார் சார் அப்போ எஸ்பியாக இருந்தார், இப்போ டிஐஜியாக மாறிட்டார். அவரோட அனுமதிப்படி எனக்கு வந்து கவுன்சிலிங் கொடுக்கப்பட்டுச்சு. அதுவும் இல்லாமல் நம்மளோட கலெக்டர் பிரதீப் குமார் அவரும் வந்துட்டு அவரோட இதில் வந்து எனக்கு வந்து கவுன்சிலிங் கொடுத்தாங்க. மனநல ஆலோசகர்கள்லாம் வந்து எங்கிட்ட பேசினாங்க. இது நீ வந்து இதை வந்து பண்ணுறதுக்கு வந்து முறையான சான்றிதழ் பெறணும், இல்லைனா இது மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவர் கூறுகையில், மாவட்ட ஆட்சியர் பிரதீப்குமார், திருச்சி சரக டிஐஜி வருண்குமார் ஆகியோர் இருவரும் எனக்கு மனநல ஆலோசகர் மூலம் அறிவுரை வழங்கினார்கள். என்னை போல் யாரும் இதுபோல் டாட்டூ போட்டால் அவர்களும் விளைவுகளை சந்திக்க நேரிடும். யாரும் இதுபோன்ற செயலில் ஈடுபட வேண்டாம். ஆட்சியர் டிஐஜி இருவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறியுள்ளார். இது மாதிரி பாடி மாடிஃபிகேஷன் யாரும் பண்ணாதீங்க. இது வந்து முறையான சான்றிதழும் பெறாமல் பண்ணால் இந்த மாதிரியான விளைவுகளை சந்திக்கிற மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க. எனக்கு இப்போதைக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும்னா எஸ்பி வருண்குமார் சாருக்கும், டிஐஜி வருண்குமார் சாருக்கும், கலெக்டர் பிரதீப்குமார் சாருக்கும் நான் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இனிமேட்டு இந்த மாதிரி எந்த ஒரு செயலையும் ஈடுபட மாட்டேன்றதை இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். நன்றி. அது மட்டும் இல்லாமல், எனக்கு எந்த ரவுடி மற்றும் அரசியல்வாதிகள் யாருடனும் பழக்கம் கிடையாது. நான் டாட்டூ ஸ்டுடியோ மட்டுமே வைத்திருந்தேன் என்று அவர் கூறியுள்ளார். நியூஸ்லாம் வந்து என்னோட ரவுடிகளுக்கு பழக்கம், அரசியல்வாதி கூட பழக்கம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரிலாம் எனக்கு யாருக்கூட பழக்கம் இல்லை. நான் வந்து டாட்டூ ஸ்டுடியோ வச்சுருக்கேன். ஸோ என்னோட டாட்டூ ஸ்டுடியோக்கு வரவங்களையும் நான் டாட்டூ பண்ணுவேன். மற்றபடி எனக்கு அவங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அதை நான் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கணும்னு விருப்பப்படுறேன். நாக்கை பிளந்து டாட்டூ போட்ட ஹரிஹரன் ஆட்சியர் மற்றும் டிஐஜிக்கு நன்றி தெரிவித்து மற்றவர்களுக்கு அறிவுரை கூறி பகிர்ந்திருக்கும் இந்த வீடியோ தற்போது நெட்டிசன்கள் மத்தியில் வைரலாகி வருகிறது.